15வது நூற்றாண்டுல அருணகிரிநாதர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்றார். சேழ்வட்டழிந்தது செந்தூர் வயற்குளிர் தேங்கடம்பின் மாழ்வட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்வட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்வட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேங்கிறார். அதாவது நம்ம எல்லாரும் திருப்ப ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம், எல்லாம் என் தலையெழுத்து, எல்லாம் என் தலையெழுத்துன்னு. எல்லாம் தலையெழுத்துப்படி தான் நடக்கும்னா அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளவு முயற்சி பண்ண, எல்லாம் அது பாட்டுக்கு நடந்துட்டு போட்டுமேன்னு விட்டுறலாமே. ஆனா அருணகிரிநாதர் ஒரு சூட்சுமத்தை சொல்லிட்டு போயிட்டார். இங்க அந்த ஒரு இடத்துல முருகனுடைய பாதம் பட்டு என்னுடைய தலையெழுத்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்றார். அருணகிரிநாதருடைய தலையில் முருகனுடைய பாதம் பட்டு அது அழியும்னு சொன்னா, நம்மளுடைய தலையிலும் முருகனுடைய பாதம் பட்டால் தலையெழுத்து அழியணுமா அழியக்கூடாதா? அதேதான் மோசமான தலையெழுத்த முருகப்பெருமானுடைய திருவடி தலையில பட்ட நிமிஷம் அழியுது. அது எப்படி அழியுதுன்னா, இந்த பதிகத்தை பாடி முருக பக்தியில உள்ள நுழையும் போதே முருகனுடைய திருவடி நம்மளுடைய வாழ்க்கையில் பதியுது. முருகனுடைய திருவடி வாழ்க்கையில பதிஞ்ச அடுத்த நிமிஷமே இது நாள் வரைக்கும் நமக்கு புரியாத பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. திருப்புகழ் மேலையும் முருக பக்தியின் மேலையும் ஈடுபாடு வருது. முருக பக்தியில ஈடுபட இது நாள் வரைக்கும் நம்மளை படுத்தி கொண்டிருந்த துன்பங்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே பரிபூரணமாக விலக ஆரம்பிக்குது. அது விலகி அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னா, இன்னமும் முருகன் மீது தீவிரமான பக்தி உள்ள வரணும்னு ஆசை வருது. அது உள்ள வர வர அதற்கு விடைகளாக நம்ம தேடக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் விடைகளாக நம்மளுடைய குருநாதர் அருணகிரிநாதர் நமக்கு திருப்புகழ் மூலமாகவும் கந்தர் அலங்காரம் மூலமாகவும் கந்தர் அனுபூதி மூலமாகவும் நமக்கு விடையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்.